ஹலோ டிஏவே லேடீஸ், உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். அது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம லிட்டில் பெப்பர்ஸ் பேஜ் 1K ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக ஆல்மண்ட் கப் கேக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆல்மண்ட் கப் கேக்ஸோட ரெசிபிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ 200 கிராம்ஸ் பட்டர் எடுக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் இதுக்கு எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் பட்டர் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு 1 to 2 hours முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அந்த சுகர் கூடலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டையாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாது. இப்போ நான் ப்ளூ பேர்ட் பிராண்டோட ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 200 கிராம்ஸ் பட்டர் எடுத்துருக்கோன்னா 400 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணோம். 1:2 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்கேஸ் உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லாட்டியும் நீங்கள் நார்மல் ரீஃபைன் சுகர் இருக்கு இல்லையா, அதை ஃபைனாக பவுடர் பண்ணி அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா சீவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசிங் சுகர் இட் இஸ் ஈக்குவல் டு ஐசிங் சுகர், அந்த ஹோம்மேட் ஐசிங் சுகர் மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஐசிங் சுகரை ஃபுல்லாக ஒரே டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். லைக் இப்போ நான் 200 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நீட் பண்ணி கொஞ்சம் க்ரீமி ஆனதுக்கப்புறம் நான் மிச்சம் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் லிட்டில் பெப்பர்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணதில்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம மெயினாக ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான பேக் ட்ராப்ஸ், ப்ராப்ஸ் இதெல்லாம் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக போய் பாருங்கள். சில பேர் நினைக்கலாம் 1K அடித்ததுக்கெல்லாமா ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு. பட் இந்த ஒரு ஃபாலோவர்ஷிப் கிடைச்சதுக்கும் ஒரு ப்ராப் ரெடி பண்ணுறதுக்கு பின்னாடியும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த செலிப்ரேஷன். இப்போது இந்த மிக்ஸ்சர் கூட பிட் பை பிட் நான் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வரேன். இதுக்கு பர்டிகுலர் டைமிங்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணதுக்கு எனக்கு அரௌண்ட் 10 minutes ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் மேனுவலில் பீட் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் 20 to 30 minutes நீங்கள் பீட் பண்ண தேவை இருக்கும். ஒன்ஸ் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டியூவல் கலர் க்ரீம் பண்ணுறனால இந்த மிக்ஸ்சரை நான் 2ஆக பிரிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை கலர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீமை பிரித்து வச்சுக்கோங்க. இந்த கப் கேக்ஸ்க்கு ஒரு வின்டேஜ் கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ பேக்கர்ஸோட லிக்விட் ஃபுட் கலரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டொமேட்டோ ரெட்டும் ப்ளூவும். ஃபஸ்ட் டைம் இந்த ஷேடை யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த ஷேடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டொமேட்டோ ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெயின் திங் என்னென்னா, ஃபுட் கலரிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெயின் திங், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அங்கங்கே போய் மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கலராக இருக்கும். நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேட் எவ்வளோ ஆட் பண்ணாலுமே பெருசாக கலர் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ப்ளூ ஆட் பண்ண போகிறேன். ப்ளூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே இன்டென்சிட்டி நிறையவே இருக்குது. ஆனால் டொமேட்டோ ரெட் 3 times நான் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் இப்போது வந்துருச்சு. இதை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இப்போ நான் டியூவல் ஷேட் பண்ணுறனால நான் நாசில்ஸ் வைக்கிறது இல்லை. ஸோ இப்படி குட்டி பைப்பிங் பேக் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி 2 கலரையுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ரீம் எல்லாத்தையும் பைப்பிங் பேக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஷேடையுமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மெயினாக நாசில்ஸ் ஆட் பண்ணவே கூடாது.
இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வந்து ஆல்மண்ட் கப் கேக்னால 20 grams ஆஃப் ஆல்மண்ட் 20 grams ஆஃப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து 12 கப் கேக்ஸோட மெஷர்மெண்ட். அதுக்கு 3 எக்ஸ் ஆட் பண்ணணும். இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது வந்து எக்ஸை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் இப்போ வந்துட்டு பீட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இருக்கவே கூடாது. எக்ஸ் வந்து ஒன்ஸ் ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி பட்டர் க்ரீமில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 1/2 கப். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு 3/4 கப் கூட ஆட் பண்ணலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அண்ட் 1.5 கப் ஆயில். இப்போ இது கூட 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணுறது மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக கப் கேக்ஸ்க்கு வந்து கேக்ஸ்க்கே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நட்ஸ் வந்து கோஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கோஸாக தான் இருக்கணும். அதையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒயிட் வெனிலா எசன்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நார்மல் வெனிலா விட கொஞ்சம் கூடி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நார்மல் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப பீட் பண்ணணுன்னு தேவையில்லை. நீங்கள் லைட்டாக மட்டும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா ஃபோல்டிங் தான் கேக்கில் வந்து மெயினாக எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து கப் கேக் லைனர்ஸ் வச்சு லைன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே வந்துட்டு பிரிம் வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. கேக் ஃபில் பண்ணும்போது எப்போவுமே 1/2 மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் பேக் ஆகி அது ரைஸ் ஆகும்போது அந்த கப் கேக் வந்து கரெக்டான சைஸ்க்கு இருக்கும். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். 360 டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் அண்ட் 150 டிகிரியில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து கூல் டவுன் ஆகும். ஹாட்டாக இருக்கிற கப் கேக்ஸில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோன்னா அந்த பட்டர் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த கப் கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள். நான் கொடுத்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான கப் கேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீமை டெக்கரேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு பெரிய பைப்பிங் பேக் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இதில் தான் நம்ம வந்துட்டு நாசில் வந்து ஃபிட் பண்ணணும். குட்டியான ஹோலாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்க்வீஸன் பண்ணுங்கள். பெருசாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது வெளியெல்லாம் லீக் ஆகிடும். இப்போ இந்த 2 பைப்பிங் பேக்லேயுமே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய பேக்கில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலான கலரில் வந்து நம்மளுக்கு வரும். வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரும். பார்த்தீங்களா, யூஸ்வலாக டீ டைமில் வந்துட்டு இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். டீ ப்ரிப்பேர் பண்ணுற கேப்பில் வந்து அம்மா இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் காலையில் நாங்கள் வந்து ஷூட் ஆரம்பித்து இன்னுமே அந்த ஷூட் முடியல. நேச்சுரல் லைட்லாம் போய் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ரீம் வந்து கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கும். பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷனாக பட்டிங் வீடியோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.